ரட்சகருமாய் இருக்கிற ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய பரிசுத்த நாமம் மகிமை அடைவதாக. கர்த்தருடைய பெரிதான கிருபையினால் எனக்கு இப்பொழுது 78 வயதை நடத்துகிற ஒரு அருளை ஆண்டவர் எனக்கு கொடுத்தார். இந்த வருடங்களிலே எத்தனையோ கூட்டங்களிலே நான் பேச ஆண்டவர் எனக்கு கிருபை பாராட்டினார். எத்தனையோ ஆசிரியர்கள் மத்தியிலே, தலைமை ஆசிரியர்கள் மத்தியிலே பேசக்கூடிய ஒரு வாய்ப்பை நான் பெற்றேன். அந்த எல்லா கூட்டத்தை காட்டிலும் இந்த கூட்டத்திலே நான் நின்று பேசுவதை மிகப்பெரிய ஒரு பாக்கியமாக ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்கு முன்னால் என்னை தாழ்த்தி அவருக்கு ஒப்புக் கொடுக்கின்றேன். ஏனெனில் இந்த விழாவிற்கு தலைமை தாங்கிக் கொண்டிருக்கின்ற இந்த நிறுவனத்தினுடைய போற்றுதலுக்குரிய தலைவராக இருக்கின்ற தந்தை அவர்களுக்கும், பராமரித்துக் கொண்டு வருகின்ற அனைத்து தந்தையர்களுக்கும், இங்கு பணியாற்றுகின்ற ஆசிரியர்களுக்கும் என்னுடைய உளமார்ந்த நன்றியை தெரிவிக்கின்ற இந்த வேளையிலே நான் சொல்லிக்கொள்ள விரும்புவது, ஏன் இதை நான் பெருமையாக கொள்கிறேன் என்றால், எனக்கு அன்பார்ந்தவர்களே, இந்த பணியை செய்வதற்காகத்தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பரலோக மகிமையை மறந்து இந்த பூலோகத்திற்கு வந்தார். இத்தகைய அனாதைகள், கைவிடப்பட்டவர்கள், ஏழைகள், விதவைகள், இவர்களை நாடி சென்று, தேடி சென்று, அவர்களுக்கு தேவையானதை செய்து அவர்கள் வாழ சோத்திரம் தன்னுடைய உயிரையே கொடுத்தவர் நாம் ஆராதிக்கின்ற கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. இதை நாம் ஒரு நாளும் மறந்துவிடக் கூடாது. இந்த பணியை தொடர்ந்து செய்ய சோத்திரம் நிச்சயமாக கடவுள் பல வகைகளிலே இந்த நிறுவனத்திற்கு உதவி செய்வார் என்று நான் விசுவாசிக்கிறேன். எனவே இந்த பணி செய்கின்ற அருள் தந்தைகளுடைய பணி அல்ல, மாறாக இது தேவனால் இங்கு கொடுக்கப்பட்ட பணியாகும். அருள் தந்தை அவர்கள் பேசுகின்ற வேளையிலே இங்கு அநேக காரியங்கள் எட்டா கனியாக இருக்கிறது என்று சொன்னார். ஒருவேளை அது இருக்கலாம், ஆனால் நான் இப்படியாக விசுவாசிக்கிறேன். என்னவென்று, நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒருவர் மட்டும்தான் இந்த உலக மக்களுக்கு எல்லாவற்றையும் கொடுக்கின்றவர். தன்னுடைய ஜீவனை இந்த உலக மக்களுக்காக கொடுத்த அவர் மற்ற எல்லாவற்றையும் கொடுக்காதிருப்பதை எப்படி? நிச்சயமாக கொடுப்பார். இந்த நிறுவனம் நாளுக்கு நாள் இன்னும் அதிகமாக வளரும். அநேக இத்தகையவர்களைப் போல பல வகைகளிலே பாதிக்கப்பட்டவர்கள் இங்கு வருவார்கள். சுகத்தையும் பலத்தையும் அதோடு மட்டுமல்லாதபடிக்கு சற்று நேரத்திற்கு முன்னால் நாம் திருப்பலியிலே பங்கு கொண்டு அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தினோம். அந்த காரியங்களும் இந்த இடத்திலே இன்னும் அதிகமாக நாளுக்கு நாள் வளர்ந்து கொண்டே இருக்கும் என்பதற்கு எந்த விதமான ஐயப்பாட்டிற்கும் இடமில்லை. அதனால்தான் ஆண்டவர் நமக்கு கொடுத்த அந்த திருமறை நூலிலே, எரேமியாவின் புத்தகம் 33ஆம் அதிகாரம் 3வது வேத வசனத்தின்படி, என்னை நோக்கி கூப்பிடு, நான் உனக்கு மறு உத்தரவு அருளி உனக்கு எட்டாததும் நீ அறியாததுமான பெரிய காரியங்களை உனக்கு செய்வேன் என்று சொல்லி அந்த இறை நூலிலே பரிசுத்த ஆவியானவர் மூலமாக நமக்கு எழுதி கொடுத்திருக்கின்றார். எனவே இங்கு பணியாற்றுகின்ற அருள் தந்தையர்கள்,
ஆசிரியர்கள் மற்றும் உதவியாளர்கள் எல்லோருக்கும் இயேசுவின் நாமத்தில் வேண்டுமாய் எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். நாம் அனைவரும் சேர்ந்து இப்படியாக இத்தகைய நிறுவனங்களுக்கு நம்மால் இயன்ற உதவியை செய்வது அது அவர்களுக்கல்ல, மாறாக நம் தாயின் கருவில் நம்மை உருவாக்கிய இந்த நாள் வரையிலும் நம்மை நடத்தி வருகின்ற ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கே செய்கிறோம் என்ற விசுவாசத்திலே தொடர்ந்து இந்த நிகழ்ச்சியை நாம் இந்த காரியங்களை இங்கு நடைபெறுகின்ற இங்கு மட்டுமல்ல இத்தகைய அருள் தந்தையர்களால் எங்கெங்கு இவ்வாறு இந்த அருள் பணிகள் நடக்கின்றதோ அத்தனை நிகழ்வுகளிலும் பணிகளிலும் ஆண்டவருடைய கரம் பரிசுத்த ஆவியானவருடைய வல்லமை இருந்து வழி நடத்தும். நாளுக்கு நாள் இந்த நிறுவனங்கள் பெருகும். அவருடைய பணியை இந்த உலகத்தில் நாம் செய்கின்ற பொழுது நம்மை அவர் பொறுப்பெடுத்துக் கொள்வார், அவர் வழி நடத்துவார். எனவே அந்த தெய்வத்தை நடத்தி வருகின்ற அந்த நல்ல தகப்பனை நாம் எப்போது நோக்கி பார்த்து அவருடைய வழியிலே நடக்கின்ற பொழுது மற்ற எல்லா காரியத்தையும் அவர் பொறுப்பெடுத்துக் கொள்வார் என்ற விசுவாசத்திலே இந்த நாளில் இங்கு நான் வருவேன் என்று எதிர்பார்க்க கூட இல்லை. ஆனால் ஆண்டவர் என்னை அழைத்து வந்தார், என்னுடைய மனைவியோடு என்னுடைய உறவினர்களோடு. எனவே இந்த நிகழ்விற்காக உங்கள் எல்லாருக்கும் இதயத்தின் ஆழத்திலிருந்து தூரத்திலிருந்து இந்த உதவியை செய்த என்னுடைய மகன் லியோ பால்ராஜுக்கும் மற்றவர்களுக்கும் என்னுடைய உளம் கணிந்த நன்றியை தெரிவித்து விடைபெறுகின்றேன். நன்றி.